ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாராணி சமையல். இன்றைக்கி ராதாராணி சமையலில் மண்டே டு ஃப்ரைடே என்னெல்லாம் லஞ்சு நான் பேக் பண்ணுறேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே கீரை சாதம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மண் சட்டியில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க. மீடியமான சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா புளிப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது கீரைக்கு. அதனால் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, அதனால் ஓப்பன்லேயே நல்லா வேக வைக்கலாம். கீரையிலேருந்து தண்ணி வரும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி வரலைன்னா கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த மண் சட்டியில் கீரை கடைய முடியல, அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கடைஞ்சி, நான் கல் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் கடைஞ்சி இதிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். சூடான சாதத்தில் கீரை போட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து லஞ்சுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சு நீங்கள் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எம்டி பாக்ஸ் தான் வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதான் மண்டே லஞ்சு. டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பீட்ரூட் சாதத்துக்கு பீட்ரூட் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரை தக்காளி, துருவி வச்ச பீட்ரூட்டு நல்லா போட்டு எண்ணெயிலேயே நல்லா பரட்டி எடுத்துக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் தெளித்து நம்ம பரட்டிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. சாதத்துக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். பீட்ரூட் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் வடித்து வச்சு சாதத்தை போட்டு கலந்துக்கிறேன். கலந்துட்டு கடைசியாக மல்லி, வறுத்து வச்ச முந்திரி போட்டால் போடலாம், இல்லாட்டி ஆப்ஷனல் தான். மறக்காமல் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய், துருவின தேங்காய் கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு இன்றைக்கி நான் பச்சை பயிர் சைடிஷாக வச்சுருக்கேன். இதுதான் டியூஸ்டேவோட லஞ்சு. அடுத்து கத்திரிக்காய் சாதம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா போட்டு நல்லா கலந்துட்டு, காரத்துக்கு 2 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா ட்ரையாகவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை அரைக்கும்போது கொஞ்சமாக கொப்பரை தேங்காய் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே ஃப்ளேவருக்காக நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே வதங்கணும். ஒரு வேளை தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் தெளித்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துட்டு வடித்து ஆற வச்ச சாதம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் நெய் போட்டு கலந்தோம் அப்படின்னா வாசனை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சு பேக் பண்ணும்போதும் லஞ்ச் பாக்ஸ்லேயும் 1 ஸ்பூன் நெய் போட்டு கலந்து கொடுத்தோம் அப்படின்னா லஞ்சு சாப்பிடும்போது ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதான் வெனஸ்டே லஞ்சு. நெக்ஸ்ட் டே மல்லி சாதம். மல்லி சாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு பச்சை மிளகாய், சீரகம் 1/4 டீஸ்பூன், அதோடு கொஞ்சமாக தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எண்ணெய், கடுகு,
கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுமே வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிளகாய் வத்தல், முந்திரி ஒரு 5-6 முந்திரி எண்ணெயிலேயே நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் கலந்துக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மல்லியை சேர்த்துக்கிறேன். மல்லி அரைக்கும் போது இஞ்சி சேர்த்து அரைக்கணும். எங்கிட்ட இஞ்சி பேஸ்ட் இருந்ததுனால நான் இப்போ இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வடித்து ஆற வச்ச சாதம் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். தேங்காய் போட்டு அரைச்சி செய்யறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் போட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஒரு சில ட்ராப்ஸ் மட்டும் விட்டுக்கிறேன். விட்டுட்டு லஞ்சு பேக் பண்ணுற பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு லஞ்சு லெமன் ரைஸ் தான். லெமன் ரைஸ் இல்லாமல் லஞ்சே இருக்க முடியாது. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரி 5-6 முந்திரி போட்டு நல்லா கலந்துக்கிறேன். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துனேன். வீடியோவில் கவர் ஆகலை, உப்பு சேர்த்துக்கோங்க. வடித்து ஆற வச்சு சாதம் போட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக லெமன் புழிஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, அவ்வளோதான். இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் உருளைக்கிழங்கு வறுவல் தான். அவ்வளோதான், சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இந்த லஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதாராணி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.